ஹாய் ஆல். இன்னைக்கு சாட்டர்டே நைட்டே வந்து பச்சை பயிறு வந்து ஊற வச்சிருந்தேன். காலையில வந்து பச்சை பயிறு தோசை சுடலாம் அப்படின்னு. அதனால காலையில எழுந்து நல்லா மிக்ஸியில போட்டு கொஞ்சம் நல்லா கொர கொரன்னு இருக்கும் தெரியுமா? அந்த பக்குவத்துல அரைச்சு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தோசையுமே ஊத்திட்டேன். இன்னைக்கு வந்து தோசை வந்து நல்லா வந்திருந்ததுங்க. லாஸ்ட் டைம் வந்து சுட்ட தோசை தான் ரொம்ப சொதப்பிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமானனால தோசையே வரல. ஆனா இந்த டைம் வந்து சூப்பரா வந்திருந்தது. என்னன்னு தெரியல. காலையில எழுந்ததுலருந்து பயங்கரமான கழுத்து வலி. நானுமே காலையிலேருந்து கழுத்துக்கு வந்து நெறைய எக்சர்சைஸ் குடுக்குறேன், தைலம் தேய்க்கிறேன். எதுக்குமே அந்த கழுத்து வலி போகவே இல்ல. சரி என்ன பண்றது? அதுக்கப்புறம் தோசையுமே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நேத்து வந்து சாம்பார் வச்சிருந்தேனா, அது வந்து யூஸ் பண்ணவே இல்லங்க. அப்படியே சாம்பார் எல்லாம் மீதி ஆயிடுச்சு. அத வந்து வேஸ்ட் பண்ணவும் முடியாது. சரி இன்னைக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்து லீவ் விட்டுட்டு, இத வச்சே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதாங்க ஐடியா பண்ணியிருந்தேன். இந்த தோசைக்குமே சாம்பாருக்குமே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு காலையில டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். துணி மடிக்கிறதுலாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் லஞ்சும் செஞ்சுட்டு நம்ம வந்து கடைக்கு கிளம்பணும். அதனால காலிஃப்ளவர் வந்து இருந்ததா, அத வந்து 65 மாரி போட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அத வந்து ஜஸ்ட் வந்து கடுகு மட்டும் போட்டு, கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து நேத்து உருளைக்கிழங்கு கொண்டு வந்தேன். அது வந்து ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துலயே நல்லா வெந்துருது. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் உருளைக்கிழங்குனா, ஒரே கிழங்கு அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா உருளைக்கிழங்கு 2, 3 வெரைட்டிஸ் இருக்குங்க. சிப்ஸ் உருளையா, மண்ணூர்லயா, ஸ்வீட் உருளையா, ஸ்வீட் இல்லாத உருளையா. கடையில வந்து அப்பா ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு வந்திருக்காரு. அது ரொம்ப சீக்கிரமா வெந்துருதுங்க. ஆனா டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீயோட முடிச்சாச்சு. பை.